அவருடைய ஏஜ், அவருடைய ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல், அவருடைய வெயிட்டிங் பீரியட், அவருடைய ரிஸ்க் மேனேஜிங் கெப்பாசிட்டி வந்து உங்கள் ஃப்ரெண்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து இவருக்கு வேறு ஃபண்டை தான் கொடுக்க முடியும், அவருக்கு வேறு ஃபண்டாக தான் இருக்கும். ஸோ ஒரே இது சரியாகாது. இப்போ கடந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயரில் வந்து மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நிறையா வந்தது. ஸோ நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து சேஸ் பண்ணி பை பண்ணாங்க. இப்போ அந்த எல்லா ஃபண்டும் பார்த்தீங்கன்னா 25 to 27% வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இதை பார்த்தே பேனிக் ஆகி இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸும் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டேட்டாஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எந்த காலகட்டத்தில் எந்த ஃபண்டு, இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த டயத்தில் வந்து நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கணும். ஸோ எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு லாங் டேர்முக்கு அதெல்லாம் செட் ஆகும். எக்ஸிஸ்டிங் ஃபண்டு வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபண்டை ஒன்று செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபண்டோடைய போர்ட்ஃபோலியோ என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த நியூ ஃபண்டில் வந்து இனிமேல் தான் போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு, ஸோ எக்ஸிஸ்டிங் ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஃபண்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் வந்து சமூக ஊடகங்கள் அதிகமாக போயிட்டு இருக்குது. நிறைய பேர் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக அந்த மாதிரி செய்யக்கூடாது. சரியான ஃபண்ட்ஸாக இல்லை அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் ஃபண்டை செலக்ட் பண்ண தெரியணும்.